ஹலோ ஃபேம், உங்களை மறுபடியும் ஒரு நல்ல வீடியோ சந்திச்சுல ரொம்பவே சந்தோஷம். அண்ட் சாரி ஃபார் டிலே. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்டடீஸ் ஒர்க் இருக்கிறதால என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. உங்களுக்காக ஒரு கேள்வியும் இருக்கு. போன எபிசோட்ல நம்ம ஹீரோ எந்த அசாசின் கீழே வேலை செஞ்சிருப்பான்? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கரெக்டாக சொல்றவங்க கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கிறேன். சரி, வீடியோக்குள்ள போலாம் வாங்க. போன எபிசோட்ல நம்ம ஹீரோ எப்படி அவங்க அம்மா கொல்லலான்னு ஒரு முடிவு எடுத்தானோ அதை இப்போ மாத்திட்டான். அதுக்கு பதிலாக டார்ச்சர் பண்ணலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ கெய்ன்ஸ் அவங்க அம்மா கிட்ட நானும் கெய்ன்ஸ் போற அதே அகாடமிக்கு தான் போறேன்னு சொல்றான். கெய்ன்ஸ் அவங்க அம்மாவும் நீ இப்ப என்னதான் சொல்ல வரேன்னு கேட்க நம்ம ஹீரோ அதுக்கு வில்லத்தனமா சிரிச்சுட்டு ஓ பையன் எலும்பெல்லாம் உடச்சிட்டு தான் கிராஜுவேட் ஆக போறா, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதுன்னு அவங்க அம்மாவை பார்த்து கேட்க கெய்ன்ஸ் அவங்க அம்மா ட்ரிகர் ஆயிட்டு நம்ம ஹீரோ அறையலான்னு வர அதுக்குள்ள அந்த நைட்டும் நம்ம ஹீரோவை காப்பாத்திட்டாரு. அந்த நைட்டும் டியூக் எங்களை அர்ஜென்ட்டுக்காக கொடுத்துருக்காரு. அதுவும் இதுக்கு மேல எங்களால் இங்க காத்துட்டு இருக்க முடியாது, நாங்க போகணும்னு சொல்லிட்டு போக கெய்ன்ஸ் அவங்க அம்மா மூஞ்சி மாறியே போயிடுது. நம்ம ஹீரோ கெக்க பக்கன்னு சிரிச்சுட்டு டியூக் ஆடுனாலே டியூக் ஆடுறதாப்பான்னு சொல்லி சிரிக்க உள்ள வரலான்னு ஒரு குரல் கேட்குது. நம்ம ஹீரோ உள்ள போயிட்டு நம்ம ஹீரோவை முட்டி போட்டு நான் தான் கேம் வேட் ஃபேமிலியோட கடைசி பையன் சொல்ல அப்பாவை நேருக்கு நேர் பார்த்து 15 வருஷம் ஆயிடுச்சுன்னு நம்ம ஹீரோ சொல்ல உட்காரப்பான்னு நம்ம ஹீரோ அவங்க அப்பா சொல்ல வருஷத்துக்கு முன்னாடி எல்லா டீமன்ஸையும் ஸ்டாப் பண்ண ஒரு ஹீரோவோட மேஜிக் பவரும் விஸ்டமையும் வச்சு இந்த நேஷனையை அவர் காப்பாத்தினாரு. அவர் தான் எங்க அப்பா. ஆனா இப்ப எங்க அப்பா பார்க்க ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்காரு. தன்னோட வாழ்க்கையை மற்றவங்களுக்காக வாழ்னாரு. என்ன ஒரு ஸ்டூபிடான மனுஷன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்க உன்னுடைய கண்கள் அந்த பிளேடை ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம அதை டாஜ் பண்ண அது எப்படி நம்ம ஹீரோ அவங்க அப்பா கேட்க கெய்ன்ஸ் உன்னை நோக்கி ஓடி வர முடியும், நீ அந்த கத்தியை தான் பார்த்த, அதோட உன் பாடியையும் அந்த கத்திக்கு ஏற்ற மாதிரி டர்ன் பண்ணி டாஜ் பண்ண, நீ ஸ்வாடை எப்படி யூஸ் பண்ணணும்னு கத்துக்கிட்டியா நம்ம ஹீரோ அவங்க அப்பா கேட்க ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சேன் எங்க அப்பா நான் இவ்வளவு ஷார்ப்பா தான் இருப்பாரு, நான் இன்னும் கத்துக்கலன்னு சொல்ல முடியாது, ஆனா நான் தினமும் நைட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நம்ம ஹீரோ அவங்க அப்பா கிட்ட போய் சொல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ ஸ்வார்ட்மேன்ஷிப்ல நீ இன்ட்ரெஸ்டா காட்டுறது இல்லை, பட் எப்படி நீ இந்த மாரி ஒரு ஸ்கில்ல மறைச்சு வச்சிருக்க நம்ம ஹீரோ அதுக்கு ஏன்னா எனக்கு மற்றவங்க அட்டென்ஷன் வேணாம்னு சொல்ல நம்ம ஹீரோ அவங்க பார்க்க அப்படியா, ஆனா நீ பண்ணது அப்படி இல்லையே அந்த ஃபைட்ல நீ சொல்ல கடைசியா நீ ஒன்று பண்ணி அது தேவைன்னு நினைக்கிறியா. இவர் கேட்குற கேள்விலாம் ரொம்ப ப்ரெஷரா இருக்காரு. இவர் நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு தெரிஞ்சுக்க பாக்குறாரா நம்ம ஹீரோ மனசுல யோசிக்க நம்ம ஹீரோ நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்னு சொல்ல எதுக்காக நான் உங்க அப்பா கேட்க நான் அந்த கெய்ன்ஸோடய பெட்டரானவன் அதை காட்டுறதுக்காக தான் நான் அந்த டியூல் அப்படி பண்ணுன்னு சொல்ல நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை சிரிச்சுட்டு எனக்கு தெரியாம போயிடுச்சு நீ இவ்வளோ டேலண்டா இருப்பேன்னு, வருங்காலத்துல நீ உங்க அண்ணனுக்கு ஒரு நல்ல பேக்கப்பா இருப்பான்னு சொல்ல நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டு மீண்டும் மீண்டுமான யோசிக்க நான் எதுக்கு அவனுக்கு உதவிக்காக போகணும்னு நம்ம ஹீரோ யோசிக்க எப்பயும் போல ஆஷல் மேல இன்னும் இவர் நம்பிக்கையா தான் இருக்காரு. இது ஒன்றும் டிராஃபி இல்லை, ஆனா உன்னோட சண்டைக்கு நான் ஏதாச்சும் உனக்கு கொடுத்தாங்க ரிவார்டா, நீ என்ன வேணாலும் கேளு உனக்கு தேவையானதுன்னு அவங்க அப்பா சொல்ல அப்ப நான் எல்லாத்தையுமே அழிக்கிறேன்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்க அந்த ஆஷல் பண்ணணும்னு நினைச்ச எல்லாத்தையுமே தான் நம்ம ஹீரோ எனக்கு ஒன்று வேணும்னு சொல்ல நம்ம ஹீரோட மேலே ஷாக் ஆயிட்டு நீங்க பேட்டில் ஃப்ரண்ட்டுக்கு தான் போகணும்னு கேட்டீங்களா, உங்க மண்டை கிட்ட பைத்தியம் கீத்திய பிடிச்சிடுச்சா, உங்களுக்கு அது என்ன மாதிரியான இடம்னு தெரியுமா நம்ம ஹீரோ மேடு சொல்ல அந்த இடத்துலதான் எல்லா டீமான் மான்ஸ்டரும் ஒன்னா இருக்கும்னு சொல்ல அந்த ஒரு இடத்துல பேட்டில் ஃப்ரண்ட்னு கூப்பிடுவாங்க. அந்த லெம்யா வேலையை கூட அந்த பேட்டில் ஃப்ரண்ட் தான் கூப்பிடுவாங்க. அங்கதான் டீமன்ஸும் மனுஷங்களும் 1000 வருஷமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் எங்க அப்பா எனக்கு ஒரு கண்டிஷன் வேணும்னு சொல்ல நம்ம ஹீரோ அதுக்கு நான் எப்படியாச்சும் அந்த வேலைக்கு போயாம இன்னும் ஒரே மாசத்துலயே என்னுடைய ஒர்த் என்னன்னு காட்டுறேன், இருக்க டைம்ல என்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை நான் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும், அதோட நான் இன்னும் வீக்காக தான் இருக்கேன், என்னோட பாஸ்ட் மாதிரி இருந்ததால அந்த லக்கில் நான் ஜெயிச்சிட்டேன், அதோட இந்த கொஞ்சம் மேஜிக் பவரை வச்சு திடீர்னு கெயின்னு ஒரு கூக்குரல் வர யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க ஆலிஸ் தான் வந்திருக்காங்க. ஆலிஸ் வந்தோடனே நம்ம ஹீரோட சொக்காவை பிடிக்க நம்ம ஹீரோவை ஆட்டிட்டு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சான்னு கேட்க நான் கேட்டேன் நீ அப்பா கிட்ட பேட்டில் ஃப்ரெண்டுக்கு போகணும்னு கேட்டியாமேன்னு சொல்ல நம்ம ஹீரோ கிட்ட ஆயிட்டு ஆலிஸ் முதல்ல என்ன பேச விடுன்னு சொல்ல ஹீரோ உங்க அதெல்லாம் கண்டுக்காம நீ கெயின்ஸை தோக்கடிச்சதால உன் மண்டை பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், என்ன ரூஃப் டாப்ல வந்து பாரு நம்ம ஹீரோ கொக்கா சொல்லிட்டு போக சீனை கட் பண்ணி ரூஃப் டாப்புக்கு கொண்டு போறாங்க. சோட வெளியே இருக்கே நீ என்ன 3 நிமிஷம் நான் என் அட்டாக்கு நீ தாக்கு பிடிச்சிட்டேனா உன்னை நான் பேட்டில் ஃப்ரண்ட்டுக்கு போக வரேன்னு ஹீரோ கொக்கா சொல்ல நம்ம ஹீரோவுக்கு ஆலிஸ் நீ இதுக்கு இவ்வளவு தூரமா போவேன்னு கேட்க இதுக்கு மேலே உன்னோட கொஸ்டின்லாம் எனக்கு கேட்க விருப்பம்லன்னு ஹீரோ அவங்க அக்கா சொல்ல ஃபேமிலி டைட்டிலுக்கு அப்புறம் தான் உன்னோட கொஸ்டின்லாம் நான் கேட்பேன் அவங்க அக்கா சொல்ல ஓ எங்க அக்கா இதுக்காக தான் பண்றாளா, ஆனா எனக்கு தான் இதுல துளிக்குள்ள இன்ட்ரெஸ்ட் இல்லையேன்னு நம்ம ஹீரோ யோசிக்க நீ ரெடியா கெயின் ஸ்வாட வெளியேறுன்னு ஹீரோ அவங்க அக்கா சொல்ல நம்ம ஹீரோவும் கெயின்ஸ் கூட சண்டை போட்டு பாதி நாள் கூட ஆகல, என்னடா நாள் இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இருக்க அக்காவை ஜம்ப் பண்ண நம்ம ஹீரோவும் பேன் முழிச்சுட்டு நிக்க நம்ம ஹீரோ அவங்க அக்காவோட ஸ்பிளாஷை தடுக்காதான் ஹீரோ அவங்க அக்காவுக்கு சரியான ஷாக்கு, வாய்ப்பே இல்லை இவ இன்னும் 10 வயசு குழந்தைதா எப்படி என்னோட அட்டாக் இவ தடுத்தான் ஹீரோ அவங்க அக்கா யோசிக்க அவன் லக்கான்னு நம்ம ஹீரோ அவங்க அக்கா யோசிக்க நினைச்சதோடய நீ நல்லாதான் சண்டை போடுற என் செல்ல தம்பின்னு அவங்க அக்கா சொல்ல ஹீரோவும் என்ன முடிச்சு விட்டீங்க போங்க நிக்க ஹீரோ அவங்க அக்கா கண்டினியூஸா அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோ அந்த ஸ்வாடை தடுத்து அவங்க அக்கா கழுத்து வரைக்கும் கத்தியை நீட்டிட்டு போக
அக்காவுக்கு சரியான ஷாக்கு. ஹீரோவோட பாடி ஃபைட்டில் டயர்டாக இருந்ததால அவனோட அட்டாக்கை ஒழுங்காக லான்ச் பண்ண முடியல. நம்ம ஹீரோவும் நான் இன்னும் கொஞ்சம் மட்டும் விட்டு இருந்தேன்னா அவளை கொலையே பண்ணிட்டு இருப்பேன். இதுதான் அந்த மிஸ்டோடைய ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். இந்த டெக்னிக்கோட யூஸே ஈஸியாக கொலை பண்ணுறதா. இவ்வளோதான் என்னால் இருக்கிற 3 நிமிஷத்தில் பண்ண முடியுமா? நான் இன்னும் வீக்காக தான் இருக்கேன். என் ஸ்வாட்லேயே யாராவது வச்சு யூஸ் பண்ணும்போது கூட இன்னும் வீக்காக தான் இருக்கேன். நம்ம ஹீரோ அவங்க அக்கா எர்த் விண்ட் என் ஸ்வாடா மாறுன்னு மேஜிக்கை கேஸ்ட் பண்ண ஹீரோ 6 ஸ்டார் மேஜிக்கான ஷாக்காக அவங்க அக்கா ஆரோ பிளேடை ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோவும் நான் இன்னைக்கு செத்தேன்டா, எங்க அக்கா எனக்கு கொல்லலான்னு ட்ரை பண்ணலாம் போலன்னு நினைக்க அவ கண்ணை பார்த்தாலே தெரியுது. முடிச்சு விட்டீங்க போங்க. ஹீரோ ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ண பிளான் ஒர்க் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ குதிக்க ஹீரோ அவங்க அக்காவை நோக்கி ஓடுறான். தயவு செஞ்சு எப்படியாச்சும் வந்துடுடா. ஹீரோ அவங்க அக்கா அட்டாக் பண்ண ரெடி பண்ண சடனா இழுக்கணும் அந்த ஃபைட்டுள்ள வந்துடுறாரு. வந்தவரும் நம்ம ஹீரோவையும் அவங்க அக்காவையும் தடுக்க அந்த இம்பேக்ட் அந்த இடம் ஃபுல்லா பரவுது. மிஸ் ஆலிஸ் என்ன இதுன்னு கேட்க சின்ன பையன் கிட்ட நீ இப்படியா சண்டை போடுவேன்னு கேட்க நம்ம ஹீரோ பெருமூச்சு விட்டுட்டு இவர் மட்டும் வரலன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னு யோசிக்க அவங்க அக்காவை கான்சியஸுக்கு வந்து அவங்க அக்கா ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு என்னை மன்னிச்சிருக்கேன். ஹீரோ அவங்க அக்காவும் நீ பேட்டில் ஃப்ரண்ட்டுக்கு போகக்கூடாது தான் நான் இவ்வளவு பண்ணேன்னு சொல்ல இதுதான் நீ இப்பதான் எங்க அக்காவை போல இருக்கன்னு நம்ம ஹீரோ சொல்ல இந்த அகாடமியில எல்லா டேலண்டான பீப்புளும் இருப்பாங்க. அதுல எங்க அக்கா தான் அழகோ திறமையோ உள்ளவ. அதனால அவளை காட் சைடுன்னு கூப்பிடுவாங்க. அவன் இந்த கான்டினென்ட்டோடைய கார்டியன்னு கூப்பிடுவாங்க. அண்ணனோட நைட் ஆஃப் லைட் கூட அவங்க ஜாயின் பண்ணி ரொம்ப நாள் கூட அவளை அதுக்குள்ளேயே அவளை கொண்டுட்டாங்க. நான் உன்னை மிஸ் பண்ண ஆலிஸ். இந்த டைம் நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆக்ட் பண்ண எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க டியூக்கோட கார்டியன் நைட் தானே, நீங்க எப்படி இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க டியூக் என்ன யங் மாஸ்டரை பார்த்துக்க சொல்லி சொன்னாரு. இதை நான் சீக்கிரட்டா வச்சிருந்தேன், இதுக்கு மேலே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எலுக்கின்னு சொல்ல தெரியும் இந்த மாரி எங்க அப்பா பண்ணுவாருன்னு நம்ம ஹீரோ யோசிக்க எதுக்கு எலுக்குன்னு என்ன சீக்கிரட்டா பார்த்துக்க சொல்லி அனுப்பியிருக்காரு. நம்ம ஹீரோ மான காலியானதால அங்கேயே மட்டையாயிட்டான். நம்ம ஹீரோ உங்க அக்காவும் இவன் இன்னும் சின்ன பையன்தான். நம்ம ஹீரோ 9-10ன்னு புஷப் எடுக்க நான் இன்னுமே ஸ்ட்ராங் ஆகணும். இந்த 2 வாரமா நான் ஸ்ட்ராங்காக தான் ட்ரை பண்றேன். ஆனா 10 தான் என் லிமிட்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விழுந்து கிடக்க பழைய பாடியை நான் மிஸ் பண்றப்பா. ஹீரோட மேடு உள்ள வந்து யங் மாஸ்டர் உங்களுக்கு ஆலிஸ் கிட்ட இருந்து கிஃப்ட் வந்திருக்குன்னு சொல்ல ஹீரோட மேடு ஆனா ஏன் இது இவ்வளவு கேவலமா ஸ்மெல் அடிக்குதுன்னு கேட்க ஹீரோ இதான் ஹெல் ஆன் பிளட் ரொம்ப ரேரானது, அதுவும் இது லிம்லா வேலையில மட்டும்தான் கிடைக்கும். கிரிக்கெட்ல இது கிடைக்கும்னு சொன்ன ரூமர் கரெக்ட் தான். பிளட் விஷத்துக்கு சமமானது. ஏன்னா நம்ம வயிற்றுல போயிடுச்சுன்னா ஒரு எரிய சென்சேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் இருக்கிற ஒரே வழி நம்ம பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை பூஸ்ட் பண்ண. என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல இதை நான் சாப்பிட்ருக்கேன். நம்ம ஹீரோவோட மேல நீங்க இதை உண்மையாலே குடிக்க போறீங்களான்னு கேட்க நம்ம ஹீரோவை கவலைப்படாத எனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்ல நான் ஒருத்த மட்டும் தான் குக்கிங் அடாப்ட் ஆனவன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் சூப்னு ஒரு கரும்பு எடுத்துட்டு வந்து கொடுத்தியே எனக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அந்த பிளட்டை குடிச்சு முடிச்சிடறான். நம்ம ஹீரோவும் இது நல்லா இருக்கு நான் வெளியே போயிட்டு வரேன் நம்ம ஹீரோ சொல்லிட்டு வெளியே போக ஹீரோவும் அந்த பவரை டெஸ்ட் பண்றதுக்காக வெளியே வரான். ஆயிடுச்சுல இந்த இடத்துக்கு நான் வந்து இன்னும் கூட இது எனக்கு 2-3 நாள் மாரி தான் தெரியுது. அதனால எலுக்கணியம் கூட இல்லை. ஏன்னா இந்த பவரை நான் தனியாக தான் டெஸ்ட் பண்ணணும். அந்த நாள் தான் ஹேஷில் காட் ஆஃப் லைட் கிட்ட இருந்து அந்த கிஃப்டை வாங்கணும். எங்கேயோ தான் அந்த ஏஷியன் டெம்பிள் இருக்கு. எனக்கு தெரியும் நான் அதை ஃபுல்லா நம்பல. ஆனா இந்த மானா அந்த டிவைன் ரிலேஷனுக்கு இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒருத்தருக்கு மட்டும் தான் அதை பத்தி தெரியும். நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிக்க என்னன்னு பார்த்தா அந்த இடமே உடையுது. நான் உனக்கு பெட் கண்றேன், உன்னால நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயத்த நான் இப்ப பண்ண போறேன், எனக்காக காத்துரு. எபிசோட் 2 முடியுது. வீடியோ டிலே ஆனதுக்கு என்னை மன்னித்துக் கொள்ளவும். என்ன டவுட்டா இருந்தாலும் எந்த அனிமி எதுவா இருந்தாலும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில நீங்க கேட்கலாம். மறக்காதீங்க. until then bye.